MSI நிறுவனம் மதர்போர்ட் மற்றும் கேமிங் லேப்டாப்களுக்கு பேர் போனது. ஆனால் MSI ஹெட்ஃபோன்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், MSI நிறுவனம் கேமிங் ஹெட்ஃபோன்களை சந்தையில் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இன்று நாம் காண இருப்பது MSI Ds502 பட்ஜெட் கேமிங் ஹெட்செட்டின் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வீடியோ ஆகும். நான் ஏரன் சஞ்சீவ், petrotechtamil.com இருந்து. முதலாவதாக அன்பாக்சிங்கை பார்ப்போம். பாக்ஸ் உள்ளுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக ஒரு ஹார்ட் கார்ட்போர்டில் வச்சுருக்காங்க. அதை வெளியே எடுத்த பின் உள்ள ஒரு CD மற்றும் யூசர் கைட் காணப்படுது. சாதாரண ஹெட்ஃபோன்களுடன் ஒப்பிடும் பொழுது வெயிட் அதிகமாகவே காணப்படுது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் இதை இந்தியாவில் MSI இந்தியா நிறுவனம் வெளியிடலை. ஆனால் விரைவில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸை நீங்கள் USB மூலமாக மட்டுமே யூஸ் பண்ணலாம். இதனால் இதை PlayStation, Xbox, PC என எல்லாவற்றிலும் யூஸ் செய்யலாம். இதில் பில்டின்னாக ஒரு கண்ட்ரோலர் காணப்படுது. அதில் ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் வீல், மைக் ஆன் ஆஃப் பட்டன் மற்றும் பேஸ் ஆன் ஆஃப் பட்டன் காணப்படுது. பில்ட் குவாலிட்டி எல்லாமே சிறந்ததாக காணப்படுது. ஆதலால் ஹெவி யூஸுக்கு உகந்தது. USB-ஐ பிளக்இன் செய்தவுடன் அழகான ரெட் லைட்டுடன் ட்ராகன் லோகோ ஒளிருது. மைக் பகுதியிலும் லைட்ஸ் காணப்படுது. இயர் கப்ஸ் ரொம்ப பெருசாக காணப்படுது. அதே நேரத்தில் சாஃப்ட் லெதர் பேட் க்ளோஸ் ஃபிட்டிங்கை தருது மற்றும் பேக்ரவுண்ட் நாய்ஸை ஒரு சிறிதளவு தடுக்குது. ஹெட் பேண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக காணப்படுது. அதே நேரம் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை போடும் பொழுது ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகுது. நிறைய நேரம் கேம் விளையாட ஏற்ற வகையில் வடிவமைப்பு காணப்படுது. 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இதன் விலை இந்திய ரூபாவில் சுமார் 3000 மட்டுமே. இந்த விலையில் சவுண்ட் பர்ஃபார்மன்ஸில் குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. இதே பிரைஸில் காணப்படும் மற்ற கேமிங் ஹெட்ஃபோன்கள் இந்த சவுண்ட் குவாலிட்டியை நிச்சயம் தராது. இது 7.1 வர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதற்கு MSI கேமிங் சாஃப்ட்வேர் அவசியம். ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ்களை ஆக்டிவேட் மற்றும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு MSI அப்ளிகேஷன் அவசியமாக காணப்படுது. ஆனால் உங்கள் லேப்டாப்பில் நெஹமிக் இல்லையேன் டோல்பி ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஏதும் இருப்பின் MSI சாஃப்ட்வேர் அவசியம் இல்லை. இது நெஹமிக் ஆடியோ சாஃப்ட்வேருடன் எங்கள் லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை இல்லாமல் சப்போர்ட் பண்ணினது. இதை நீங்கள் USB OTG உதவியுடன் ஸ்மார்ட் ஃபோனுடன் கனெக்ட் பண்ணலாம். இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இதன் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஆகும். குறைந்த விலையில் இப்படி ஒரு மைக் எந்த கேமர்ஸ்க்கும் கிடைக்காது. ஓகே, இப்போ நான் என்ன மொட்டை மாடியில் நின்றுருக்கேன். அந்த பக்கம் ரோடு. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே சுற்றி சத்தம் போட்டுருக்கு. ஸோ இது ஒரு நாய்ஸியான ஒரு என்வாயர்மெண்ட். ஸோ இந்த என்வாயர்மெண்ட்டில் இந்த மைக் இப்படி தான் ஒர்க் பண்ணோம். இந்த மைக் ஃபுட்டேஜை நான் எடிட் பண்ணலை, பிச் பர்ஃபெக்ட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அப்படி ரா அவுட்புட்டாக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியான ஒரு என்வாயர்மெண்ட்டில் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மைக். பட் ஒரு ரூமில் நீங்கள் ஏசி போட்டு ஃபேன் போடாமல் ஒரு கேம் ஆடும் போது இல்லை ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த மைக்கோட அவுட்புட் மிகச்சிறந்ததாக காணப்படுது. இந்த ஹெட்ஃபோனில் முக்கியமாக பேஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் மிகவும் அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு கண்ட்ரோலரில் ஒரு பட்டன் காணப்படுது. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மைக் யூஸ் பண்ணாத நேரத்தில் உங்களுக்கு மைக் நீங்கள் மேலே ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் மைக்கை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலில் ஒரு பட்டன் காணப்படுது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஹெட்ஃபோனை பற்றி குறை கூறுறதுக்கு ஒன்றுமே காணப்படலை. ஹெட்ஃபோன் என்ற வகையில் குறை கூறுவதுக்கு சவுண்ட் குவாலிட்டியை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஒரு இடங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது மிகவும் கடினமாக காணப்படும். அதே நேரத்தில் சவுண்ட் கொஞ்சம் கேமிங் பக்கம் காணப்படுது. கேம்ஸ் விளையாடும் போது நல்லா இருக்குது. பட் ஒரு மூவிஸோ மியூசிக்கோ பார்க்கும்போது ஓவராக பேஸ் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இது கொடுக்குது. மற்றபடி 3000 ரூபாய் இந்தியன் மணிக்கு இந்த ஹெட்ஃபோன் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் காணப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.